பாஜக மாநில தலைவர் பதவியில் அண்ணாமலை சிறப்பாக பணியாற்றியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார். எக்ஸ் தளத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் பதவியில் அண்ணாமலை சிறப்பாக பணியாற்றியதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதை திரையில் பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவர் போட்டியில் நயினார் நாகேந்திரனிடமிருந்து மட்டும் வேட்புமனு பெறப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் பதவியில் அண்ணாமலை சிறப்பாக பணியாற்றியதாக அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாஜக மாநில தலைவர் தேர்வுக்கு வேட்புமனுவை நயினார் நாகேந்திரன் மட்டும் தாக்கல் செய்திருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரிடமிருந்து மட்டுமே வரப்பட்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிஷ் இணைந்திருக்கிறார். ஹரிஷ், அமித்ஷாவின் அந்த பதிவு குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், தமிழக பாஜக மாநில தலைவர் பதவிக்கான வேட்பு மனுவை நயினார் நாகேந்திரனிடம் இருந்து மட்டுமே பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் பாராட்டத்தக்க சாதனைகளும் செய்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் கொள்கைகளையும் மக்களிடம் கொண்டு சென்றாலும் சரி, அல்லது கட்சியின் நிகழ்ச்சிகளையும் கிராமமாக கொண்டு சென்றாலும் சரி, அண்ணாமலையின் பங்களிப்பு முன்னோடியாக தான் உள்ளது. அதனால் கட்சியின் தேசிய கட்டமைப்பையும் அண்ணாமலைக்கு அமைப்பும் தீவிரமாக பாஜக சார்பாக தேசிய பொறுப்பு வழங்கப்படும் என அறிவித்திருக்கார். அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கார். மோகன், விவரங்களுக்கு நன்றி ஹரிஷ். பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டதாக பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார், பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக பாஜகவின் மாநில தலைவர் தேர்வு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பாஜக சட்டமன்ற குழு தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரன் மட்டும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். போட்டியின்றி அவர் தேர்வாகி இருக்கிறார். வேறு யாரும் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடவில்லை. இந்த சூழலில் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டதாக அமித்ஷா பாராட்டு தெரிவித்திருக்கிறார். சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, சென்னை வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், இந்த சந்திப்பு எங்கு நடைபெற இருக்கிறது? இந்த சந்திப்பின் நோக்கம் என்னவாக அரசியல் அரங்கில் கருதப்படுகிறது? சொல்லுங்க. மோகன், இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பசுமை வழி சாலையிலிருந்து தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி சோலா தனியார் விடுதிக்கு தற்போது சென்றிருக்கிறார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை இன்றைய தினம் நேரில் சந்திக்க எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி மற்றும் தங்கமணி மற்றும் ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் இந்த சந்திப்பில் அதாவது பங்கேற்க இருக்கின்றனர். குறிப்பாக இந்த சந்திப்பானது வருகின்ற 2026 நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பான இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவின் அதாவது
எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் ஆகட்டும், அதாவது அதிமுக பிரதான கோரிக்கை அதிமுக பிஜேபியில் கூட்டணியானது தொடரப்பட வேண்டும் என்றால் மாநில தலைவராக இருக்கக்கூடிய பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்பது அவர்களது ஒற்றை கருத்தாக இருந்தது. ஏனென்றால் தொடர்ந்து அதிமுக வினரையும் அதே போல அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் அதை விமர்சித்து வந்த அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியில் இருந்து விலகினால்தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் என்பது ஆனது இருந்த நிலையில் தற்பொழுது அதாவது மாநில தலைவரும் ஆனது மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதாவது மத்திய அமைச்சர் அமித்ஷாவை இன்றைய தினம் சந்திக்க தற்போது சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் எந்த விதமான கூட்டணிக்கும் இடமில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பாகவும் சரி மூத்த அமைச்சர்களுடனும் அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதாவது நீண்ட நேரம் ஆலோசனையானது மேற்கொண்டிருந்தார். ஏனென்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணியானது வெற்றி பெற வேண்டும் என்றது அதாவது அவர்களுக்கு நோக்கமா இருக்கிறது. இந்த விதத்தில் அதாவது பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் வாக்குகள் எவ்வாறு கிடைக்கும் என்றும் அதே போல இவர்கள் நிபந்தனைகளானது அதிமுக தரப்பில் அதாவது அமித்ஷாவிடம் கூறப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதே போல அமித்ஷா அவருடைய சந்திப்புக்கு பிற்பாடு தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி என்பது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியாகப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பரபரப்பான இருக்கக்கூடிய இந்த அரசியல் அதாவது சூழலில் இன்றைய தினம் அமித்ஷா அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதே போல அதிமுக மூத்த அமைச்சர்கள் சந்தித்து அதாவது பேச இருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர். ஐடிசி சோழா நட்சத்திர விடுதியை சென்றடைந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக தமிழ்நாடு வந்துள்ள சென்னை வந்துள்ள பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை சந்திப்பதற்காக ஐடிசி சோழா நட்சத்திர விடுதிக்கு சென்றிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் புதிதாக கட்டப்பட்ட அவர் திறந்து வைத்த அதிமுக அலுவலகத்தை பார்வையிட்டார். அதன் பிறகு அவர் அன்றைய தினமே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். தமிழ்நாட்டின் மக்கள் நல பிரச்சனைகள் சார்ந்து அவர் சந்தித்ததாக அப்பொழுது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். தற்பொழுது தமிழ்நாடு வந்திருக்கிறார், சென்னைக்கு வந்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தற்பொழுது அவரை சந்திப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கிறார். விரிவான